This is Venkat for venkafin.com. என்னோட சேனலில் எல்லா ரிலீஜனில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இதை வந்து அட்ரஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால் இன்றைக்கி வெளியே இருக்கும்போது அட்ரஸ் பண்ணுறேன். ஒரு கோவிலில் ப்ரீஸ்டாக இருக்கிறவங்க, இல்லாட்டி கோவிலில் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க, அது கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது கோவிலில் வேலை செய்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இவங்க எல்லாமும் கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இவங்க கன்சல்டிங் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டொமைனில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிங் டைமில் 2-3 பேர் கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 2 பேர் வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக கன்சல்டிங் பண்ணாங்க. ஆக்சுவலி ஏன்னா அவங்க கிராஜுவேட்டு, அதாவது +2 படிச்சிருக்காங்க, அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு சேலஞ்ச் இருக்கும், அவங்க இன்கம் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நிறைய ரேண்டம் கால் வந்திருக்கு. சார் பழனியில் ப்ரீஸ்டாக இருக்கிறம்பாங்க, திருவண்ணாமலையில் ஒரு சின்ன கோயிலில் ப்ரீஸ்டாம்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளேஸ் வந்து பேசுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து பேசுனதை வச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ஒரு 5 lakhs சம்மர்ஷூடுக்காவது வாங்க. ஏன்னா நிறைய ஏர்ன் பண்ணுறவங்க பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இவங்களுடைய சேலரி இன்கம் வந்து மந்த்லி இன்கம் வந்து 30,000 to 50,000 இருக்கும். 30,000 to 50,000 சரிங்களா? அப்படிப்பட்ட டெம்பிள் ப்ரீஸ்ட் ஆகட்டும், இவங்களுக்கு தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் வீட்டில் யுவர் மேரிட் சில்ட்ரன் இருந்தாங்கன்னா யங் ஃபேமிலிக்கு தாராளமாக உங்களால் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியும், சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி. ஃபஸ்ட்டு திங் அதை பண்ணுங்கள். 2வது, இது பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு இருக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் 360-400 rupeesக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பேமெண்ட் பேங்க்கில் போயிட்டு எனக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு ஒன்று இருக்காமே, அது கிடைக்குமான்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஜென்ஸாக இருந்தீங்கன்னா. 3வது, ஒரு வேளை ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரில் இருக்கிற பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், தேவைப்பட்டால் அதுவும் வாங்கிக்கலாம் நீங்கள். அதாவது ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த ப்ரீஸ்டாக வேலை பார்க்குறவங்க வந்து தே ஆர் நாட் ஈவன் 10th +2 கூட இல்லை, அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பக்கமே வர முடியாது. அதனால தான் இந்த கவர்மெண்ட் கொடுக்குற இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அது வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 5 lakh வாங்குங்க. யங் ஃபேமிலிக்குன்னா சமாளிக்க முடியும், டிக் மார்க் போட்டுக்கோங்க. வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். மோஸ்ட்லி இந்த ப்ரீஸ்லாம் வந்து இந்த போட்டிங் டைமில் தான் எனக்கு கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. 2வது, டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க முடிகிறவங்க வாங்கலாம். 10th +2 கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க, ஒரு டீசெண்டான இன்கம் ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அது வாங்க. 2வது முடிச்சிட்டோமா, இது ப்ரொடெக்ஷன். தென் நவ் கம்ஸ் த வெல்த் கிரியேஷன் பார்ட். வெல்த் கிரியேஷன்னா இவங்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில், நம்ம பேர் சொல்ல வேண்டாம், அப்புறம் கோச்சுக்கு போகிறாங்க, அதில் வந்து மாதம், ஏன்னா இவங்க இன்றைக்கி பேசினார் ஒருத்தர், அதனால தான் உடனே இந்த வீடியோ பண்ணுறேன். அவர் வந்து 20,000 to 30,000 தான் மந்த்லி இன்கம்ங்கிறாரு. இந்த மாதிரி இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் என் குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறேன்னு சொன்னார். சார் அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய மாடல் ஆயிடுச்சுங்க, பைப்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு. ஆனால் பண்ணுறது தப்பு இல்லை, இந்த வார்னிங் மாத்திரம் கொடுத்தேன் நான். எனக்கு இந்த மாதிரி 30,000 to 50,000 இருக்கிறவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடிஞ்சால் அதில் ப்ரீமியம் கட்டுறதுல தப்பு இல்லை. ஆனால் சேவிங்ஸ் ப்ராடக்ட்டில் இந்த மந்த்லி போடுறீங்க பார்த்தீங்களா, மந்த்லியில் போடுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏதாவது மாதம் அந்த மந்த்லி அந்த ப்ரீமியம் ட்ரிகர் ஆகிறதுக்கு உங்கள் கையில் அந்த பேங்க் பேலன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால இந்த மந்த்லி சேவிங்ஸை வந்து தவிர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். யாருன்னா இந்த 50,000 கூட ஓகே தான், 35,000 கீழே ஏர்ன் பண்ணுறவங்க மந்த்லி ப்ரீமியம் கட்டுறதை தவிர்த்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு சொல்ல, சேவிங்ஸ் ப்ராடக்ட்டுக்கு, வெல்த் கிரியேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ நான், சரிங்களா? இது 2வது. அதுக்கப்புறம் நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, அப்புறம் இவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஓகே டெல் திஸ் டிஸ்க்ளைமர் அண்ட் கோ. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. ஆக்சுவலி நான் டிஸ்க்ளைமர் காட்டணும். ஹேவிங் செட் தட், இது எதுக்கு சொல்கிறதுனா, நம்ம இன்னும் பேசுகிறத பார்த்துட்டு யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு சில பேருக்கு எக்ஸ்போசர் இருக்குது, இந்த குரூப்பில் ஒரு சில பேருக்கு சுத்தமாக எக்ஸ்போசரே இல்லை. இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து SIP கூட பண்ண வேண்டாங்க, லம்சமாக ஒரு 5,000 ரூபாய் இருக்கும் போது சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அதை இன்வெஸ்ட் பண்ணி காக்கிறேன், உங்களுக்கு அதை அதில் ஃபுல்லாகவே ரிஸ்க் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், அதில் தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சார் ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டார். என்னைக்காவது நேரம் இருக்கும் போது சொல்லுங்க, நான் ஒரு 15 minutes நான் உங்களுக்கு லெசன் மாதிரி எடுக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்டினியூ பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மாத்திரம் அதில் எக்ஸ்போசர் வச்சுக்கோங்க. அதுவும் SIP மாதிரி பண்ணாதீங்க. 35,000 கீழே ஏர்ன் பண்ணுறவங்க அப்பப்போ ஒரு 5,000 ரூபாய் இருக்கும் போது லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதை ட்ராக் பண்ணுங்கள் எப்படி குரூ ஆகுதுன்னு மட்டும், அவ்வளோதான்.
வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், ப்ராப்ளி இவருக்கு தான் சொன்னேன் நான், சார் இந்த மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு பிடிக்கல, இதுவும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போகாதீங்கன்ட்டேன். ஏன்னா அவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத ஸ்டேட்டஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, கோல்டு காயின் மாதிரி வைங்க சார், அதை சேஃபாக வச்சுக்கோங்க, இப்போதைக்கு அதில் முதலீடு பண்ணுங்கள், உங்கள் இன்கம் வந்து 35,000 per மந்த்துக்கு மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் எதுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரீஸ்ட்டுன்னு மாத்திரம் கிடையாது, இந்த கோவிலில் வேலை செய்கிறவங்க பூசரி இவங்க மாத்திரம் கிடையாது, இந்த 30,000 to 50,000 ஏர்ன் பண்ணுறவங்க, கன்சல்ட்டிங் ஃபீ பே பண்ணி கன்சல்ட்டிங் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, ரேண்டமாக நிறைய பேர் கால் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட பேசும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி அவங்க இந்த ஃபினான்ஷியல் டொமைனை அப்ரோச் பண்ணிக்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் யோசனை பண்ணி நான் சொல்கிறேன். ஆனால் அதை நடுத்திக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஹேவிங் செட் தட், ஓகே தான், இவங்க வந்து தே ஆர் குட் பீப்புள், அவங்க வந்து நல்லபடியாக அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஒன்று, நவ் லெட் அஸ் கெட் டு தி அதர் சைடு. இதில் நல்லா ஏர்ன் பண்ணுற ப்ரீஸ்ட் இருக்காங்க, நல்லா அவங்க வந்து நல்ல மோர் தென் 1 lakh per month ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ப்ரீஸ்டாகவும் இருப்பாங்க, டெம்பிள் ஸ்டாஃபும் இருப்பாங்க, மோர் தென் 2 lakh per month ஏர்ன் பண்ணுறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் தாராளமாக நல்ல சம் அஷ்யூர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற ஸ்டேட்டஸ் இருந்தால் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க, இல்லாட்டி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலேயே நல்ல லைஃப் கவர் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் லைஃப் கவர் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டை வாங்கலாம். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஒரு பண்ணலாம். ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப கம்மி ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு இந்த அப்ராடில் வேலை பண்ணுற ப்ரீஸ்ட்டு கால் பண்ணுவாங்க, எனக்கு 50 lakh கிடைக்கும் இயர்லி, 1 crore கிடைக்கும்பாங்க. அவங்க ஒரு 5 வருஷம் நான் யூஎஸில் இருக்க போகிறேன், 5 வருஷம் ஆஸ்திரேலியாவில் இருப்பேன், அதுக்கப்புறம் இந்தியா வந்ததுக்கு போகிறேன், இதை வச்சுட்டு ஒரு பென்ஷன் மாதிரி பண்ணணும்பாங்க மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ அவங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தாங்க, ஒரு வேலை தான் செய்கிறாங்க. ஒரு சில பேர் 30,000 50,000 சம்பாதிக்கிறாங்க, ஒரு சில பேர் ரொம்ப லேக்ஸில் சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு நான் மறுபடியும் சம்மரி கொடுத்துட்றேன். ஹெல்த் இன்சூரன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அம்மா அப்பாவுக்கு எடுத்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், உங்களுக்கே 45 வயசு மேலே ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். 2வது, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கிராஜுவேட்டு இன்கம் ஸ்டேட்டஸ் ப்ரூஃப் பண்ண முடியும்னாக்கா தாராளமாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், இல்லாட்டி பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் எடுங்க. 3வது, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேவிங் ப்ராடக்ட்டில் போடாதீங்கன்னு நான் சொல்லலை, போட்டிங்கன்னா அந்த மந்த்லி கமிட்மெண்ட் மாதம் அந்த ப்ரீமியம் வரும், அதை உங்களால் ப்ரே பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் பட்ஜெட்டை வச்சுக்கோங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு அது என்ன ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாத்திரம் நீங்கள் பண்ணலாம். தட் இஸ் இட். ஒரு ஜெனியூனான ஐ எம் நாட் அ குட் கைங்க. 2 பேர் நேரமாக கால் பண்ணுவாங்க, அதனால் நான் வந்து எல்லாத்துக்கும் கன்சல்ட்டிங் ஃபீன்னு கேட்பேன். அதனால் உங்களுக்கு இந்த retirement-strategy.in டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். உங்களுக்கு எங்கிட்ட பேசினா வேல்யூ கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாத்திரம் என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஏன்னா எனக்கு இப்போல்லாம் என்ன தோண ஆரம்பிச்சேன்னா, எதுக்கு நம்ம மற்றவங்கள போய் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த வெப்சைட்லாம் நான் பண்ணிட்டேன். அதில் பாருங்கள், அதில் கன்சல்ட்டிங் ஃபீ எவ்வளோன்னு இருக்கும், அது உங்களுக்கு வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். வேல்யூ இல்லைன்னா கால் பண்ணாதீங்க. இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும், எங்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, முதலீடு பண்ணாமே இருக்கக்கூடாது, பண்ணணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எதுக்கு நான் வேணும், ஒரு சில ப்ரீஸ்லாம் நிறைய கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது போட்டிங்க்கு தான் கன்சல்ட்டிங் பண்ணுறாங்க, வாங்கணுங்கிறவங்க கிடையாது. ஸோ அப்படின்னாலே அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அவ்வளோதான், அதை தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.